இங்க என்ன பார்க்க வந்திருக்கிற என்னுடைய அம்மாக்கள், அக்கா தங்கைகள், அண்ணன் தம்பிகள், நண்பர்கள், நண்பிகள், உங்க எல்லாரையும் பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒன்னே ஒண்ணுதான் தோணுது. உங்களோட இந்த அன்புக்காக எவ்வளவு பெரிய உயரத்தையும், எவ்வளவு பெரிய வருமானத்தையும், எவ்வளவு பெரிய வசதியையும் தூக்கி எறிஞ்சிட்டு வரலாங்க. உங்களோட இந்த அன்பை விட, இந்த பாசத்தை விட, உங்களை விட எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே பெருசா தெரியல. ஒரு சாதாரணமா இருந்த ஒரு விஜய இந்த உயரத்துல தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க வீட்டுல ஒருத்தனாவே ஆக்கிட்டீங்க, உங்க சொந்தக்காரனாவே ஆக்கிட்டீங்க. என்னங்க பெரிய பணம் வேணுங்கிற அளவுக்கு பார்த்தாச்சு. அரசியலுக்கு வந்துதான் நான் பணம் சம்பாதிக்கணுமா என்ன? அதுக்கு கொஞ்சம் கூட அவசியமே இல்லை. எனக்கு எல்லாத்தையும் எல்லாமும் கொடுத்த உங்களுக்காக உழைக்கிறத தவிர எனக்கு வேற எந்த எண்ணமும் எந்த வேலையும் இல்லை. டிவிக்கேன்னு ஏய், நீ என்ன சொல்லணும்? நாங்கள் டிவிக்கு வந்த கூட்டம் அல்ல, இந்த நாட்டில் நிலவுகிற தீய அரசியலுக்கு தீ வைக்க வந்த கூட்டம். நாங்கள் தளபதி 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 என்று கத்த வந்த கூட்டம் அல்ல, இந்த நாட்டு மக்களின் தல விதியை மாற்ற வந்த கூட்டம். நாங்கள் தற்குறி கூட்டம் அல்ல, தத்துவ கூட்டம். நாங்கள் கூடி கலைகிற காகங்கள் அல்ல, கூடி பொழிகிற மேகங்கள் என்பதை காட்டணும். என்ன மக்களுக்கான பிரச்சனையை எழுதி வச்சு படிக்கிறவங்க இதயத்திலிருந்து பேசுறவங்கடா. டே ஏண்டா ஏனா என்ன என்ன வலது பக்கம் திரும்பவும், வேகமாக கையை உயர்த்தவும், இங்க இடத்துல சத்தமாக பேசவும். அதானே நான் டைரக்டருக்கு கீழே நடிச்சு பழகி ஒரு டைரக்டர் தேவைப்படுது. என்ன சீமான் என்னென்னமா பேசுறீங்க அப்படின்னு. உனக்கு அப்படித்தான்டா தெரியும். உனக்கு 5000 ஆண்டுகள் வழியை தூக்கி வர்ற மகனுக்கு தாண்டா வழி தெரியும். ஆவேசமா ஏன் பேசுற? வாங்கின அடி அவ்வளவுடா, வாங்கின அடி அவ்வளவு. இதயம் முழுக்க வலி. அந்த மொழிதான் வருது ஆவேசமா. இதயத்தில் நெருப்பு எரிந்தால் சில பொறிகள் வாய் வழியே வந்து விழுங்கிறான். அதான்டா என்னுடைய மொழி. உன் மேல இருக்கிற அக்கறையில் தாண்டா இந்த ஆதங்கமும் இந்த ஆவேசமும் இந்த கோபமும் வருது. பைத்தியக்காரா என்னை இந்த கோபத்தை குறைக்க கூடாதா? எல்லாம் சரியா இருக்கு. இந்த சினத்தை குறைச்ச கூடாது. சினத்தை குறைச்சா சினிமாவிலே இருந்திருப்பானடா. நான் ஏன்டா இங்க வரணும்? அவன் என் தம்பி. நான் என்னுடைய உச்சத்தை விட்டு நான் அவ்வளவு வருமானத்தை விட்டு வானுவ வீட்டு வாசல எவன்டா நின்னா? உன் வாட்ச்மேன் கூட நிக்கலையடா. ஏன்டா இந்த மாதிரி போய் தலையிற? சேவை செய்ய வந்தா சேவை செய். நான் அடைக்கலம் தேடி வரவில்லை, படைக்கலத்தோடு வரும். யாரும் வான்னு உன்னை கூப்பிடலையே. எதுக்கு வர்ற? என்னுடைய அன்பு சகோதரன் அஜித்தும் ஐயா ரஜினிகாந்த் அவரும் தங்களுடைய புகழை வியாபாரம் செய்ய விரும்பவில்லை. டேய், மக்களின் பிரச்சனையை இந்த நிலத்துல டேய் உனக்கு சொல்றேன். ஐயா எம்ஜிஆர் நடிகர் நினைக்காத. 1.5 மணி நேரம் ஆனாலும் எழுதி வச்சு படிக்காம பேசுவாப்ல. ஐயா விஜயகாந்த பார்த்துக்க, மனசுல இருந்து பேசுவாப்ல, மக்களின் மொழியிலே பேசுவாரு. ஆனா ஐயா ஸ்டாலின் கூட இந்த மாதிரி சின்ன சீற்றா. என் தம்பியும் ஐயா எடப்பாடியும் முழு சீற்றா.
பார்த்து எழுதுற மாணவன், படிச்சு எழுதுற மாணவன், எந்த மாணவன் நல்ல மாணவன் நீங்க தான் முடிவு எடுக்கணும். இது என்ன பண்ணிக்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா இருங்க வாங்க, இவங்கெல்லாம் மழையில பேச முடியாது, காகிதம் நனைஞ்சிரும். அது எந்த ஊர் பேரு ஒரு ஊர்ல வந்து கோயம்புத்தூர்ல நல்ல இட்லி மீன் குழம்பு அருமையாக இருக்கும், இங்கே சுக்கா நல்லா பக்காவா இருக்கும். இதெல்லாம் ஒரு தலையம் பேசுறதாடா. என்னது இது? திருச்சி என்றால் மலைக்கோட்டை, வைத்தியக்கார பயில மருதமலை, அத உறுதியா பேசுவாப்ல வரும்போது. என் பங்காளி வடிவேல் சொல்ற, பாய்த்தியக்காரன் நாயே மாடாடு வளர்த்து டை பகவான் எங்க மாயோன் மேய்ச்சிருக்காண்டா, நபிகள் நாயகம் மேய்ச்சிருக்காரா, இறைமகன் இயேசு, இறை தூதர் நபிகள், எங்கள் இறை நீ சொல்ற கிருஷ்ண பரமாத்மா மேய்ச்சிருக்காரா. பைத்தியக்கார பயல, மாடு ஆடும் கால்நடை செல்வங்களடா பைத்தியக்கார பல முட்டாப்பட. மாடு மேய்க்கிறது பாலின் சந்தை மதிப்பு எத்தனை லட்சம் கோடின்னு தெரியாத கேடு கட்டவங்களா. முழு உணவடா பால். ராத்திரி தூங்கும் போது பசியோட போகாதே, ஒரு கோலை பாலை குடிச்சிட்டு என் தாய் போன்னு சொல்றான்னா முழு உணவடா. திரவ உணவில் எதை குடித்தாலும் கழிவு வராதடா முட்டாள். பாலை குடித்தால் கழிவு வருமாடா. 2 வருஷம் தாயின் மார்ல பால் தாண்டா குடிச்சிருக்கேன், எனக்கு கழிவு வந்ததுன்னா முழு உணவடா முட்டாள். பால் மாடு மேய்க்க மாட்டார். ஆனா எங்க இருந்து வர்றாரு? பால் வளத்துறைக்கு ஒரு அமைச்சர் வச்சிருப்பார். அவர் என்ன புடுங்குறார் அவருக்கே தெரியாது. இது எங்க இருந்து வருது? பால் ஆந்திராவில் இருந்து. கறி 1 கிலோ கறி 1500 ரூபாய். கறி அண்ணா சுக்கா போடுங்கண்ணே, கொஞ்சம் பக்காவா இருக்கும்ண்ணே. அந்த சுக்கா எங்க வருது ராஜா? நல்லி எலும்பா போடுங்கண்ணே, நெஞ்செலும்பா போட்டு ஒரு ரோஸ்ட் போடுங்கண்ணே. அது எங்க இருந்து வருது? அந்த நீ ஆடு மாடு வைக்கல, அது அசிங்கம். ஆனா மாப்பிள்ளை என்ன பண்றார்? துபாயில் இருக்கு. அங்க என்ன பண்றார்? ஒட்டகம் வைக்கிறார். ஒரு நோயாளிடா நீ ஒரு நோயாளி. தாய்மொழியை மறந்த தற்குறி. டிவிக்கு மாதிரி ஒரு தற்குறி கூட்டணி, ஒரு இளவும் தெரியாது. இத்தனை நாள்ல தமிழ் என்றோ, தமிழர் என்றோ, தமிழர் நிலம் என்றோ, வளம் என்றோ, உரிமை என்றோ ஒரு வார்த்தையை பேசியிருக்காரா என் தம்பி? பேச மாட்டாப்ல. அவருக்கு அதெல்லாம் நம்ம எல்லாரும் ஒண்ணுதான் அப்படின்னா கட்சி ஆந்திராவில் ஆரம்பிக்க வேண்டியது. நீங்க எதுக்கு ஆரம்பிச்சா? நீ என்னத்தையாவது பேசிட்டு போறது? ஏன்னா எழுதி கொடுக்கிறவன் ஆந்திரக்காரங்க தான் எழுதி கொடுக்குறாங்களாம். என்னைய ஸ்ட்ராட்டஜி யாருன்னு ட்ரம்ப், எனக்கு ட்ரம்புக்கு நான் தான் அவருக்கு எல்லா யோசனையும் சொல்றது. இந்த வரியெல்லாம் நான் சொல்லி தான் விதிச்சிருக்காப்ல. இப்ப ஓடுறாப்ல வச்சா நம்மால ட்ரம்ப போய் பார்க்க போறேன். இவங்க அக்கிரமா பூரா அறப்பைத்தியங்களெல்லாம் தலைவனாக்கி நீ படுற பாடு